அதாவது இரண்டு கேள்வி கேட்கிறாங்க. பொதுவா இப்ப ஹஜ்ஜிக்கு போறாங்க பாத்தீங்களா, ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தோன்னு என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஹாஜி யாருன்னு சொல்லிக்குவாங்க. வணங்குதா? பொம்பளையா இருந்தா ஹாஜிமா, பொம்பளையா இருந்தா என்னது அவங்க ஹாஜிமான்னு சொல்லிக்கிடுவாங்க. ஆம்பளையா இருந்தா ஹாஜி யாருன்னு சொல்லிக்கிடுவாங்க, அல் ஹாஜின்னு இருக்கிறாங்க. இல்ல என்ன செய்வாங்க, அல் ஹாஜிமாங்க, ஹாஜிமாங்க, இப்படி பட்டம் மாதிரி அது ஒரு பட்டமாவே ஆயிரும். இன்னும் சொல்ல போனா பேரை சொல்லி கூப்பிட்டா கோவம் வரும் அவருக்கு. ஏற்கனவே இப்ராஹிம் தான் கூப்பிட்டு இருப்போம், ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தா இப்ராஹிம் தான் ஒரு கோவம் வந்துடும். என்ன பேரை சொல்லி கூப்பிடுறேன், ஹாஜியாரு வாங்க இப்ராஹிம் ஹாஜியாருன்னு கூப்பிடணும், அல்ல வெறுமனே ஹாஜியாருன்னு கூப்பிட்டா தான் அவர் ஒத்துக்குருவாரு. இப்படி ஒரு பழக்கம் நாட்டில் என்ன இருக்கு இருக்குது. நம்ம நாட்டில் தான் இந்த பழக்கமே இருக்குது, உலகத்தில் எங்கேயும் கிடையாது. இந்த தமிழ்நாட்டில் தான் என்னது இப்படி ஒரு பழக்கத்தை உண்டாக்கி வச்சுக்கிறாங்க. ஆனா நான் கேட்கிறேன், ஹஜ்ஜிக்கு ரசூல்லா போனாங்கல்ல, போனாங்களா போலையா? அப்ப ஹாஜியார் ரசூல்லா யாராவது சொன்னீங்களா? ரசூல்லா ஹஜ்ஜிக்கு போனாங்களா இல்லையா? போனாங்க. அபூபக்கர் ஹஜ்ஜிக்கு போனாங்கல்ல, அல்ஹாஜ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு யாராவது சொல்றீங்களா? உமர் ரலியல்லாஹு ஹஜ்ஜிக்கு போனாங்கல்ல, அவங்கள பத்தி பேசும்போது ஹாஜியார் உமர் ரலியல்லாஹு உமர் இப்னு கத்தாப் ஹாஜியார் அவர்கள் அப்படின்னு எனக்கா பேசியிருக்கிறீங்களா? அலி ரலியல்லாஹு ஹஜ்ஜிக்கு போனாங்கல்ல, உஸ்மான் ரலியல்லாஹு ஹஜ்ஜிக்கு போனாங்கல்ல, ஆயிஷா நாய் ஹஜ்ஜிக்கு போனாங்கல்ல, ஹாஜிமா ஆயிஷா நாய் அவர்கள் சொன்னார்கள் யாராவது சொல்லியிருக்கிறீங்களா? அப்ப இந்த பழக்கம் இல்ல. அப்படி இருந்தா ரசூலுல்லாஹ்வுக்கு அது போட்டிருப்போமே. ஹஜ்ஜிக்கு போனதுக்கு ஹாஜிமா ஹாஜியார்னு போடுற பழக்க மார்க்கத்தில் இருந்தா யாருக்கு போட்டிருப்போம்? ரசூலுல்லாஹ்வுக்கு போட்டிருப்போம், அவ்வளவு சஹாபாக்களுக்கு போட்டிருப்போம். இந்த இமாம்கள் இருக்கிறாங்களா, அபு ஹனீஃபா ஷாஃபிஈ இவங்க ஹஜ்ஜிக்கு போனாங்கல்ல, அபு ஹனீஃபா ஹாஜியார் சொன்னா ஒத்துக்குவீங்களா? மாலிக் ஹாஜியார், அஹ்மது இப்னு ஹம்பல் ஹாஜியார்னு சொல்றீங்களா? அப்ப இது அன்னைக்கு இல்லன்னு விளங்குது. நேற்று தான் உண்டாக்கி இருக்கிறாங்க பெருமைக்கா வேண்டி. எதுக்காக வேண்டி பெருமை? ஹஜ்ஜிக்கு போனா கொஞ்சம் பணம் செலவழிக்கணும், ஏழைகளுக்கு ஹஜ்ஜி செய்ய முடியாது. நம்ம நாட்டுல தூரமா இருக்கிறதுனால என்ன செய்யறோம், இங்க இருந்து செலவாகும். ஒரு ஹஜ்ஜிக்கு போயிட்டு வர்றதுக்கு இன்னைக்கு 1,10,000 1,10,000 செலவாகுது. எல்லாருக்கும் இது முடியாது, பணக்காரன் தான் செய்ய முடியும். அப்ப ஹாஜியார்னு போட்டா பணக்காரன்னு தெரியுமா? எதுக்காண்டி இதை போடணும்னு விரும்புறாங்க? ஹாஜியார்னு போட்டா பச உள்ள ஆளு, அதுக்குத்தான். வேற என்னத்துக்கு நீங்க ஹாஜியார்னு போடுற? ஹாஜியார்னு பட்டமா, பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு வாங்குற பட்டமா அது? அது ஒரு வணக்கம், அது ஒரு இபாதத்து. அப்ப ஹஜ்ஜிக்கு போனவன ஹாஜியார்னு போட்டா தொழுகிறவன அதுக்கு என்ன பண்றது? அப்ப தொழுகையாளின்னு பட்டம் கொடுத்துக்கிறோமா? நோம்பு வச்சா நோம்பாளி இப்ராஹிம் சாய் அவர்களே, தொழுகையாளி அப்துல் காதர் அவர்களே, தொழுகையாளி தொழுகிறவன் தொழுகையாளி அல்லாஹ்வுக்காக தொழுகிறான், இது பட்டமா? இதுக்குரிய கூலி அவன்கிட்ட கிடைக்க போகுது. நோம்பு வைக்கிறது யாருக்கு வைக்கிறோம்? அல்லாஹ்வுக்காக வைக்கிறோம், இது பட்டமா? இதுக்குரிய கூலி அல்லாஹ்ட்ட கிடைக்க போகுது. அப்ப ஜக்காத்து ஒருத்தர் கொடுக்கிறாரு, ஜக்காத்து கொடுப்பவர் பட்டமா? அது பேராது. அப்ப 5 கடமையில மத்த கடமைக்கெல்லாம் சும்மா சொல்ல மாட்டேங்கிறீங்க, இதை மட்டும் ஏன் சொல்றீங்க? இது பணத்திமுறை காட்டுறதுக்கு தான். நோம்பாளி சொன்ன பணத்திமுறை வெளிப்படாது. ஏன்? நோம்பு ஏழை வைப்பான், பணக்காரன் வைப்பான். நோம்பை வைத்துக் கொண்டு அவர் பணக்காரன் கண்டுபிடிக்கலுமா? ஒரு நோம்பாளி வசதியானவர் அப்படி தெரியுமா? இவர் தொழுகையாளி, ஏழையும் தொழுவான், பணக்காரன் சொல்லுவான். அப்ப மத்ததுக்கெல்லாம் சொல்லாம இதை மட்டும் சொல்றது காரணம் என்னன்னு கேட்டா, உங்கள்கிட்ட காசு இருக்கிறத காட்டாகலாம். பணக்காரன் ஒரு சமுதாயத்தில் அந்தஸ்து இருக்கும்ல. ஹாஜியார்னு நம்மளே மனசுல என்ன ஒரு காசு உள்ளவர், அவங்க உட்காருங்க, சேர்ல உட்காருங்க, அதுக்குத்தான் இது. அப்ப அமல் வீணா பச்சா இல்ல. இப்ப நீ அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜி செஞ்சு இருந்தா, நீ உலகத்துல அதை ஒரு பெருமைக்கு உரியதை ஆக்கணும்னு சொன்னா அங்க நன்மை இல்லாம போயிருமே. ஹஜ்ஜி செஞ்சா பேசாம ரகசியமா வச்சுக்க, அது ஏன்டா என் பேர்ல போடுறீங்கன்னு சொல்லு. அது இந்த காலத்துல என்ன ஆச்சுன்னா, இப்ப வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாங்கல்ல லேபர், அவன்லாம் ஹஜ்ஜி பண்ணிட்டு வந்துடுறான். இப்ப இவங்களை ஹஜ்ஜி கொடுக்கறதுக்கு அல்லாஹ் என்ன பண்ணி விட்டான், பணக்காரன் தான் ஹஜ்ஜி செஞ்சாங்கிறத ஒழிச்சு இப்ப என்ன நிலைமை, 1000 ரூபாய் சம்பளத்துக்கு எங்க போய் நிற்பான். அவன் அங்கே இருக்கிறதுனால, அரபு நாட்டில் இருக்கிறதுனால அவன் 100 ரூபாயில செலவழிச்சு ஹஜ்ஜி செஞ்சு வந்துருவான். இப்ப ஹாஜியார்லாம் முழிக்கிறாங்க, ஆஹா ஒண்ணுமில்லாம் போச்சு, இவெல்லாம் ஹாஜியாரா இருக்கிறான, பக்கத்துல குடிசையில இருக்கிற அவன் ஹாஜியாரா போயிட்டான. இப்ப ஹாஜியார் அடிபட்டு போச்சு. இப்ப அதனால இந்த ஹாஜியார்லாம் போட்டுக்கொள்ள கூடாதுங்கிறத என்ன செய்யணும்? இங்க ஒண்ணு முதல் கேள்வி, அதெல்லாம் கிடையாது, போடக்கூடாது. இன்னும் சொல்ல போனா போஸ்டர்லாம் அடிச்சு விட்டுறாங்க. இன்னொரு ஹஜ்ஜுக்கு போகிறார், அதுக்கு ஒரு போஸ்டர், ஹஜ்ஜில இருந்து வர்றாரு, அதுக்கு ஒரு போஸ்டர். இவங்கள இவனே காசை கொடுத்து இவனே அடிச்சு இவனே ஒட்டிக்கிறான் பெருமைக்காக வேண்டி. இதெல்லாம் இஸ்லாத்துல எந்த ஒரு வணக்கமும் அல்லாஹ்விடத்துல எப்ப கூலி கிடைக்கும் என்றால், அது அல்லாஹ்வுக்குன்னு செஞ்சா தான் கிடைக்கும். 4 பேர் பாராட்டுறதுக்கு செஞ்சீங்க, தூக்கி மூஞ்சில எரிஞ்சிருவான் அல்லாஹ். அந்த தொழுகை அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. 4 பேர் பாக்குறதுக்கு நோன்பு வச்சா அந்த நோன்பு அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. 4 பேர் பாக்குறதுக்கு புகழ்றதுக்கு ஹஜ்ஜிக்கு போனா அந்த ஹஜ்ஜி அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. ஹஜ்ஜி செஞ்சும் செய்யாத மாதிரி. அதனால நம்மளும் ஹஜ்ஜிக்கு போனால்
போயிட்டு அல்லாஹ்வுக்கு செஞ்சு வந்தா சாதாரணமா இருக்கணுமே தவிர அதனால ஒரு கிரேடு ஏறி விட்டதாக என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. இது விஷயம். ராகுல் பானு இதே ஹஜ் வரவங்க ஹஜ்ஜில இருந்து அல்லாஹ் அப்படின்னு போட்டுருக்காங்க, அப்படி போடலாமா? அப்புறம்